விவாகரத்து இல்லாமலேயே மனைவிக்கு பராமரிப்பு தொகை கிடைக்கும் என்ற தகவல் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் தற்போதைய சட்டப்படி சிஆர்பிசி பிரிவு 144 இப்போது புதிய குற்றவியல் சட்ட மாற்றமான பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா BNSS 2023 தொடர்ச்சியாக அமலில் உள்ளது. மனைவி தன்னை பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் கணவனிடமிருந்து மாதாந்திர பராமரிப்பு தொகை கோர உரிமை வழங்குகிறது. அதேபோல் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 சட்டத்தின் கீழ் குடும்ப வன்முறைக்கு உள்ளான பெண்கள் பராமரிப்பு தொகை, இருப்பிடம், பாதுகாப்பு என பல உரிமைகளை கோர முடியும். வழக்கு நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலேயே நீதிமன்றம் இன்டர்மீன் மெயின்டெனன்ஸ் இடைக்கால பராமரிப்பு தொகை நிர்ணயிக்க அதிகாரம் பெற்றுள்ளது. மேலும் குழந்தைகளுக்கும் தனியாக பராமரிப்பு மற்றும் கல்வி செலவுக்கான உரிமைகள் வழங்கப்படுகின்றன. முக்கியமாக மனைவி விவாகரத்து மனு தாக்கல் செய்யவில்லை என்றாலும் அல்லது கணவனுடன் பிரிந்து வாழ்ந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் பராமரிப்பு தொகை பெற முடியும் என்பது தெளிவாகிறது. சட்ட நிபுணர்கள் கூறுவதாவது: இந்த விதிகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் முக்கியமான பாதுகாப்பு சட்டங்களாகும். இதனால் மெயின்டெனன்ஸ் விதவுட் டிவோர்ஸ் என்பது தற்போதைய இந்திய சட்டத்திலும் முழுமையாக செல்லுபடியாக உள்ளது.